உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அதை கம்பராமாயணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா, நிறைய வாதம் இருக்கு. நிறைய நீங்கள் வாலிபதையை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசிட்டாங்க. ராமன் செஞ்சது தப்பு. எல்லாரும் இங்கே இருக்கீங்க. இதுக்கு இடையில நான் அரை மணி நேரத்துக்கு மேலே பேசினாலும் பேசிடுவேன். இடையில எந்திரிச்சு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போவே சொல்லிடுறேன். கம்பராமாயணத்துக்கு நடுவில் நீங்கள் எந்திரிச்சு சாப்பாடு டிஸ்ட்ராக்ஷனில் போயிட்டீங்கன்னா ஏதாவது பாவங்கமாக உங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் ஸோ யூ ஹேவ் டு ஸ்டே ஹியர். நான் வாலியை எதுக்கு மறைஞ்சு நின்று ராமர் கொண்டாங்கிறது ஒரு கொஸ்டின் இல்லை. ராமருக்கு இதுக்கு வந்து ரெண்டு ஆப்வியஸ் காஸ் இருக்கு. அது என்ன ரெண்டு முதல்ல பார்ப்போம். பேக்ரவுண்ட் டு தி ஸ்டோரி. வாலி சுக்ரீவன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க, வானர தலைவர். சந்தோஷமாக தான் இருந்தாங்க. தம்பி சுக்ரீவன் அண்ணன் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் மாயாவி அப்படிங்கிற ஒரு அசுரன் கிஷ்கிந்தையில் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தான். அவனை கொல்றதுக்கு வாலி அவனை விரட்டிட்டு போய் அவன் ஒரு குகையில் போயிட்டான். ஒரு நீண்ட குகைன்னு நினைக்கிறேன். வெளியே அவன் தம்பி அமைச்சர்கள் எல்லாரையும் வெளியே விட்டுட்டு, வாலி ரொம்ப பலசாலி, நானே போய் அவனை கொண்டுட்டு வரேன்னு போனான். நாள் கணக்காச்சு, வார கணக்காச்சு, வெளியே வரல. ஒரு ரத்த ஆறு தான் வெளியே வர ஆரம்பிச்சது. நீங்கள் கம்பனை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆறு வந்து ரத்த ஆறு மாதிரி ஓடும், இல்லைன்னா இது அருவி மாதிரி கொட்டும். ஏன்னா கம்பராமாயணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஸோ எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, வாலியை மாயாவை கொண்டுட்டான், இப்போ வெளியே வந்துடுவான் அப்படின்னு குகையை மூடிட்டாங்க. குகையை ஒரு பெரிய பாறாங்கல்ல தேர்த்து உள்ளே வச்சு மூடிட்டு அவன் வெளியே வந்தானா நம்மளை கொண்டுடுவான்னு வந்துட்டாங்க. சுக்ரீவனை இப்போது அரசன் ஆக்கிட்டாங்க. சுக்ரீவனுக்கு இதில் உடந்தே இல்லை. நானும் உள்ளே போய் நான் செத்தாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணனை போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாலும் இது உனக்கு வந்து உன்னுடைய விருப்பம் கிடையாது, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால நீ இதை இருந்துதான். அவனை உட்கார வச்சாங்க சிம்மாசனத்தில். வாலி வெளியே வந்துட்டான். வந்து பார்த்தா மூடி இருக்கு குகை வாயில். ஒரே ஏற்று அவன் ரொம்ப பலசாலி. வெளியே வந்தான். அரண்மனைக்கு போனால் அவன் தம்பி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். வாலி ரொம்ப கோபக்காரன் கூட. உடனே அவன் தம்பியை விரட்டி அடித்து இப்போவே கொண்டுன்னு சொன்ன உடனே அவன் தம்பி ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் போய் அடைக்கலம் புகுந்தான். எதுக்காக அந்த மலைக்கு போனான்னா, வாலியால் அந்த மலைக்கு மட்டும் போக முடியாது, அவனுக்கு ஒரு சாபம் இருக்குது. அந்த மலைக்கு போனான்னா அவன் தலை சுக்குநூறாக வெடிச்சிடும். ஸோ அங்கே போய் இருக்கான். இந்த நேரத்தில் ராமலக்ஷ்மணன் ரெண்டு பேரும் சீதையை தேடி வர்றாங்க. அவங்க நடந்து போகிறத பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு பயம் வந்துருச்சு. அவன் அண்ணன் தான் வர முடியாதுங்க, ஆனால் அவன் ஆள் அனுப்புனான் இல்லையா அவளை கொல்றதுக்கு. அதனால் ராமலக்ஷ்மணனை பார்த்த உடனேயே பெரிய வீரங்க மாதிரி இருக்காங்க, ஒரு வேறு வாலி அனுப்பிச்சவங்களோன்னு பயந்து அவன் உள்ள ஒரு குகையில் போய் புகுந்துட்டான். அவன் யார்கிட்டையும் பேசக்கூட இல்லை. அவன் கூட இருந்தவங்க அப்போது சுக்ரீவனுக்கு ஒரு மந்திரி, அனுமனும் ஒரு மந்திரி. அவனை போய் நீ போய் வேறு ஒரு மாறு வேடத்தில் போய் என்னென்ன விசாரிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு அனுமன் அனுப்புறாங்க. இதுதான் அனுமனுக்கும் ராமனுக்கும் முதல் தொடர்பு. நான் சில பாட்டெல்லாம் சொல்கிறேன். இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஏன்னா இந்த இந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டை கேட்டிங்கன்னா புரியும். முதல்ல இவன் வந்து ஒரு பிராமண வேடத்தில் ராம லக்ஷ்மணனுக்கு முன்னாடி போகிறான். ஆனால் அவங்கள போகிறதுக்கு முன்னாடி அனுமன் ரொம்ப இன்டெலிஜென்ட், பேச்சு ரொம்ப வல்லவன். பார்க்குறான் அவங்க ரெண்டு பேரையும். அவங்கள பார்க்கும் போதே இவனுக்கு ஒரு கருணை உணர்ச்சி, ஏதோ போன ஜென்மத்தில் அவங்களோட கூட இருந்துட்டு இப்போ திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு உணர்ச்சி அவனுக்குள்ளேயே வருது. இவங்க வந்து கெட்டவங்களாக இருக்க முடியாது அப்படின்னு பார்க்குறான். அப்புறம் மிருகங்கள்லாம் ராமலக்ஷ்மணரை பார்க்குது. கொடிய மிருகங்கள், சிங்கம், புலியெல்லாம் கூட ராமலக்ஷ்மணனை பார்க்கும்போது அதனுடைய கன்று பார்க்குற அளவுக்கு அந்த முகத்தில், அந்த மிருகங்கள் முகத்தில் ஒரு அன்பு தெரியுது அவனுக்கு.
அப்புறம் மயில் போன்ற பறவைகள்லாம் இவங்க 2 பேரும் நடந்து போகிறப்போ ஒன்றா அவங்களுக்கு மேலே பறந்து அவங்க மேலே வெயில் படாத அளவுக்கு பறவைகள்லாம் பறந்து போகுது. இதை தெரிஞ்சிருது அவனுக்கு, அனுமனுக்கு இவங்க ரொம்ப ஸ்பெஷல் இவங்க அப்படின்ட்டு. அவங்க முன்னாடி போகிறான், போய் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இது ரொம்ப அழகான லைன்ஸ். மஞ்சன திரண்ட கோல மேனிய, மஞ்சுனா மேகங்கள், மேகங்களை போன்ற திரண்ட மேனியுடையவனே, மகளிருக்கெல்லாம் நஞ்சன தகையாகி, பொம்பளைங்களுக்கெல்லாம் உங்களை பார்த்தா நஞ்சு தான் நீங்கள், அவ்வளோ அழகானவங்க. மஞ்சன திரண்ட கோல மேனிய, மகளிருக்கெல்லாம் நஞ்சன தகையாகி, நளிர் இழும்பணிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்து செய்ய கண்ணன், தாமரையை போன்ற சிவந்த கண்களை உடைய நான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்று வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான் அவனை. அடுத்தது எதுக்காக வந்தேன்? இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பருதி செல்வன், எரிகதிர் பருதி செல்வன். சுக்ரீவன் சூரியனோட பையன், வாலி இந்திரனோட பையன். இவங்கெல்லாம் பூலோகத்தில் பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பருதி செல்வன், செம்மலுக்கு ஏவல் செய்வேன் தேவ நும் வரவு நோக்கி விம்மலுற்று அணையன் ஏவ வினவிய வந்தேன் என்றான். அதான் சொல்றோம், நான் யாரு, நீ ஒன்றை முதல்ல டிஸ்கிரைப் பண்ணிட்டு நான் யாரு, எதுக்கு வந்தேன்னு சொல்றான். ராமனுக்கு இவன் மேல பயங்கர அன்பு வந்துருச்சு, இவ்வளவு தெளிவா பேசுறாங்க. ராமன் லக்ஷ்மணன் அனுமனை பத்தி சொல்றான். இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற, கல்லாத கலையின் வேத கடலுமே என்னும் காட்சி, சொல்லாதே தோன்றிற்றென்றே யார் ஒரு சொல்லின் செல்வன். அவனுக்கு ஒரு டைட்டிலும் கொடுத்துட்டான், சொல்லின் செல்வன் அப்படின்னு. முதல் தடவை பார்த்தவே அனுமனுக்கு ஒரு டைட்டிலும் கொடுத்துட்டான். இல்லார் தோல் இலை வீர விரிஞனோ விரைவலவனோ. இவனை பார்த்தா பிரம்மண மாதிரி இருக்கான், சிவனை மாதிரி இருக்கான். இது நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இது ராமாயணத்துல ராமர் விஷ்ணு அவதாரம் எல்லாம் சொல்லி வச்சு பிறந்தாங்க. லக்ஷ்மணன், பரதன், வாலி, சுக்ரீவன் ஒரு காரணத்தோட பிறந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் பிறந்த காரணம் தெரியுமா, எதுக்காக பிறந்தாங்கன்னு தெரியுமான்னு ஒரு எப்பவுமே ஒரு சந்தேகம். லக்ஷ்மணன் தெரியுமா அவன் யாருன்னு தெரியுமா, ராமனுக்கு தான் அவன் விஷ்ணு அவதாரமான்னு தெரியுமான்னு எங்கேயுமே கிடையாது. ஆனா இங்க அனுமனை அவன் டிஸ்கிரைப் பண்ணும்போது விஷ்ணுவை மட்டும் விட்டுட்டு இவன் பிரம்மனோ இவன் சிவனோ அப்படின்னு சொல்றான். அதுலேருந்து there may be one indication that Raman alone knows that he is a Vishnu avatar. இதை ஒரு சைடில் ஞாபகத்தை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. இவன் போய் சுக்ரீவன்கிட்ட போய் ராமனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ராமனுடைய கதையை சுக்ரீவனுக்கு சொல்கிறான், சுக்ரீவனுடைய கதையை ராமனுக்கு சொல்கிறாங்க. இதில் 2 பேரும் நட்பாயிடுறாங்க. ராமன் சீரியஸான நட்பு சொல்கிறான். இதை நான் படிக்கிறேன். இது மற்றி நீ உரைப்பது உண்மை, வானிலை மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றவர், தீயரே என்னும் உன்னை உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் உயிர் துணைவன் என்றான். நட்புக்கு இலக்கணத்தை ராமன் இங்கே சொல்லிடுறான். உன்னுடைய எனிமி என்னோட எனிமின்னு சொன்னா பரவாயில்ல, உன்னுடைய நண்பன் என்னுடைய நண்பன், தீயவே ஆயினும் அவன் கெட்டவனா இருந்தாலும் உன்னுடைய நண்பன் என்னுடைய நண்பன். ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நட்புக்கு ஒரு படலம்னு பேர் இது கம்பராமாயணத்தில். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறாங்க. அவன் வந்த காரணத்தை சொல்கிறான். இவனும் நான் உன்னை உன் அண்ணனை கொண்டுட்டு, ஏன்னா 2 தப்பு பண்ணியிருக்கான் ராமனை பொறுத்த வரைக்கும். வாலி ஒன்று, அவன் தம்பியை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சான். அது ராமனுக்கு பொறுக்காத விஷயம், ஏன்னா அவன் தம்பிங்க மேலே அவ்வளோ உயிரோடு இருந்திருக்கான். 2வது சுக்ரீவனோட மனைவியும் வாலி வச்சுக்கிட்டான். அதுவும் சீதை கதை மாதிரி தானே, அதனால அவனுக்கு அதுவும் பொறுக்காத விஷயம். இந்த 2 காரணத்துக்காக வாலிக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. ஆனால் எப்படி கொல்றது அப்படிங்கிறப்போ ராமன் யாரையுமே கன்சல்ட் பண்ணல. அவன் என்ன சொன்னான், நான் ஒளிஞ்சு இருந்து அவனை கொல்லுறேன், நீ அவனை சண்டைக்கு கூப்பிடு. லக்ஷ்மணனுக்கு அவ்வளோ உடந்த இல்லை, ஆனால் இதை பற்றி ஒன்றுமே சொல்றது இல்லை லக்ஷ்மணன்.
அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கும் ஒரு சந்தேகம் வருது, ராமன் இவனால் இது முடியுமா இதை அப்படின்னு. அப்போது அவன் சுக்ரீவன் சொல்கிறான், இப்போ ஒரு மராமரத்து மேலே நீ ஒரு அம்பு விட, ஒரு மராமரத்தை தொலைச்சிட்டேன்னா எனக்கு உன் மேலே நம்பிக்கை வரும், உன்னால் வாலியை கொல்ல முடியும் அப்படின்னு. ஸோ அவனை ஒரு மராமரத்துக்கு அழைச்சிட்டு போகிறான். ராமன் 7 மராமரத்துக்கு ஏற்றாப்புல நின்று ஒரு அம்பை விடுறான். ராமபானத்தை பற்றி திரும்பி சொல்கிறேன். ராமபானத்தை பற்றியே ஒரு மணி நேரம் பேசுகிறேன் ஆக்சுவலி. அம்பை விடுறான். 7 மராமரத்தையும் தொலைச்சி அம்பு போய் திருப்பியும் கீழ் உலகத்தில் 7 உலகத்துக்கும் போய் அம்பு திருப்பியும் மேலே வந்து வேற ஏதாவது 7 இருக்கான்னு தேடுதான். அவ்வளோ பவர்ஃபுல் அம்பு. இதை கேட்டுட்டு 7 மேல் உலகத்தில் இருந்தவங்களும் 7 மலைகளும் 7 கடலும் இந்திரலோகத்தில் இருந்த பெண்களும் எல்லாரும் ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டாங்க. ஏன்னா இந்த அம்பு 7 ஏழாக பார்த்து ஃபினிஷ் பண்ணிட்டு வருது, அது எல்லாமே ஒரு தடவை நடுங்கி போயிட்டாங்க. அப்புறம் சுக்ரீவன் போய் வாலியை சண்டை கூப்பிட்றான். வெளியே நின்று பெரிய ஆரவாரமும் சத்தமும் பண்ணுறான். வாலி முடிச்சுக்கிட்டு, என்னடா இது தம்பி சண்டைக்கு வரான், கோபம் தாங்கலை, சிரிக்கிறான், என்னடா இவன் இப்போ போய் சண்டைக்கு வராங்க. மனைவிட்ட இப்போ போய் முடிச்சுட்டு வரேன். யாரை ஒய்ஃப்ட. அப்போ அவள் சொல்கிறா, ஏதோ இதில் சூழ்ச்சி, இவ்வளோ நாள் உனக்காக பயந்துக்கிட்டு நீ போக முடியாத மலையில் உட்காந்துருந்தான், இன்னைக்கு வரான்னா ஏதோ ஒரு துணையோடு தான் வரான் அப்படின்ட்டு சொல்கிறான். இவன் அதுக்கு மேலே சிரிக்கிறான், யார் துணைக்கு வருவா எனக்கு. இதுதான் கம்பராமாயணத்தில் ஒரு விஷயம் இருக்குது, மற்ற இடத்துல இல்லை. அது இப்போது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுக்கிறாங்க, பல விஷயத்தை எடுக்கிறாங்க, அதில் அமிர்தமும் ஒன்று. அப்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க அவங்க. அந்த டயர்ட் ஆகும்போது வாலியை கூப்பிட்டு அவனை கடைய சொல்லுவாங்க. அவன் ஒரு ஆளாக கடைஞ்சி, இது கம்பராமாயணத்தில் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அவங்களுக்கு நான் செஞ்சுருக்கும் போது என் பலமும் தெரியும், அவங்களுக்கு உதவியும் செஞ்சுருக்கேன், அவங்க எப்படிப்பா துணைக்கு வருவாங்க, யாருமே துணைக்கு வர மாட்டாங்க. அடுத்தது வாலியோட சண்டை போடுறவங்களுடைய ஸ்ட்ரென்த் பாதி வாலிக்கும் வந்துடும், அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால என்னோட யாரும் துணிஞ்சு சண்டைக்கு வர மாட்டாங்க. ஆனால் வாலியோட மனைவி சொல்கிறா, அவ குவாய்ட்டா சொல்கிறா, அன்னது கேட்டவள் அரச ஆயவர்க்கு இன்னுயிர் நட்பு அமைந்து ராமன் என்பவன் உன்னுயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என துண்ணிய அன்பினர் சொல்லினார் என்றார். எனக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கப்பா, ராமன் என்பவன் துணைக்கு கூப்பிட்டுட்டு வரான் சுக்ரீவன் அப்படின்னு. இவனுக்கு கோபம் வந்துடுச்சு இதை கேட்டவன். ராமனா உழைத்தவள் இருவினைக்கு ஊறு காண்கிறாது, உலகத்துக்கே அறத்தை சொல்லி தந்தவன் அவன். இப்படி ஒரு காரியம் இப்படி பண்ணுவான். உழைத்தவள் இருவினைக்கு ஊறு காண்கிறாது, அழைத்த அயர் உலகினுக்கு அறத்தின் ஆறலாம் இழைத்தவர்க்கு இயல்பு அற இயம்பி என் செய்தாய் பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் என்றான். நீ பொம்பளைங்கிறதுனால உன்னை சும்மா விட்டேன், ராமனை பற்றி இப்படி ஒரு பேச்சு இனிமேல் பேசாத அப்படின்னு அவன் ஒய்ஃப்ட்டு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், ராமன் யாரோடையும் கூட்டு சேர்ந்து வர வேண்டியதில்லை, அவனுக்கு துணை அவனே தான். அவனும் அவனுக்கு இருக்கிற கோதண்டமும் இருந்ததுன்னா அவனை பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஒரு குரங்கோட கூட்டு சேர்ந்துட்டு என்னோட சண்டைக்கு வருவான்னு சொல்கிறியே, உனக்கு கேவலமா இல்லையான்னு சொல்லுவான். ஸோ அதுக்கு மேலே வேற வழி கிடையாது. ஸோ சண்டைக்கு போகிறான் சுக்ரீவனும் வாலியும். வாலியை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், பின்னாடியே ஓடி போய் கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி ராமன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல போய் சண்டை போடுறாங்க. சுக்ரீவனும் பெரிய வீரன், ஒன்றும் கோழை கிடையாது. அடிச்சுக்கிறாங்க, உதச்சிக்கிறாங்க, கடிச்சுக்கிறாங்க. அவங்க நிற்கிறது பூமியிலையா மலை மேலையா, பயங்கர டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கம்பராமாயணத்தில் இவங்களுடைய சண்டையை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. இவங்க சண்டையை ஆரம்பிக்கும் போது ராமன் ரசிக்க ஆரம்பிச்சிட்டான், மறந்துட்டான். இது ரெஸ்லிங் மேட்சை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அவன் தம்பியை பார்த்து சொன்னான்,
அவ்வேளை ராமனும் அன்புடை தம்பிக்கு ஐய செவ்வே செல நோக்கு தானவர் தேவர் நிற்க எவ்வேளை எம்மேகம் எக்காலொடி எக்காலவெம் தீ வெவ்வேறு உலகங்கள் இவன் மேனியை மானும் என்றான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரெண்டு உலகங்களே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு, என்ன அழகா இருக்கு பாரு அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றான். லக்ஷ்மணனுக்கு இதுல எப்பவுமே உடந்த கிடையாது. தம்பி அண்ணனோட சண்டை போடுறான்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டம், ஆரம்பத்துல இருந்தே கஷ்டம், இதுல உடந்தே கிடையாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், தம்பி அண்ணனோட சண்டை போடுறான், இவன் ராமன் கொண்டு வந்திருக்கான், ராமனை கொண்டு வந்தான்னா கூடவே யமனும் வந்துடுவான். ஏன்னா ராம பானம்னா இன்ஸ்டன்ட் டெத், யமனுக்கே தெரியும். அவன் எங்கேயும் போய் அங்கே எங்கேயும் வெயிட் பண்ண வேணாம், இல்லை உயிர் வந்து ஊசலாடி மெதுவாக சாவுறாங்கிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது ராம பானத்தில். ஸோ யமனும் பக்கத்தில் இருப்பான். அதுதான் லக்ஷ்மணன் மனசில் இருக்கு. அவன் சொல்கிறான், ராமன் வல்லற்கு இளையான் பகர்வான் இவன் தம் முன் வாழ்நாள் கொல்ல கொடும் கூற்றுவனை கொணர்ந்தான். என்ன சொல்றான், கூட யமனையே கொண்டாந்துட்டான் அவன் அண்ணனை கொள்றதுக்கு. அவன் வந்து ராமனையே யமன்னு சொல்லிட்டான் ஒரு வகையில். வல்லற்கு இளையான் பகர்வான் இவன் தம் முன் வாழ்நாள் கொல்ல கொடும் கூற்றுவனை கொணர்ந்தான். குரங்கின் எல்லருக்கு ஒரு போர் செய்ய எண்ணினம் எனும் எண்ணல் உள்ளத்தின் ஊன்ற உணர்வு ஒன்றும் ஒற்றிலன் என்றான். எனக்கு மனசுக்கு இதை பார்க்கறதுக்கெல்லாம் கேட்கலப்பா, நீ சொல்ற இது என்னமோ நல்லா இருக்கு அப்படின்னா. ராமனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. தம்பி கொஞ்சம் எப்பவுமே லக்ஷ்மணன் அப்படி பேசினது கிடையாது, ஒன்னும் கொஞ்சம் வருத்தம் தான். சரி, லக்ஷ்மணன் ஒரு குட்டுவோன்னு ராமனுக்கும் ஒரு எண்ணம். அவன் சொல்றான் தம்பிகிட்ட, அத்தா இதுக்கே என ஆரியன் கூறுவான், இப்பித்தாய விலங்கின் ஒழுங்கினை பேசலாம். அந்த குரங்கு ஒழுங்கை பத்தி பேசுறிய நீ, இதெல்லாம் நீ பேசலாமா? அத்தா இதுக்கே என ஆரியன் கூறுவான், இப்பித்தாய விலங்கின் ஒழுங்கினை பேசலாமோ? எத்தாயர் வயிற்றின் பின் பிறந்தார் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமராவதுண்டோன்ட்டான். இவன் கூடவே இருக்கான் 15 வருஷம், ஒரு ராத்திரி கூட தூங்கல, காவலுக்கு இருக்கான். ராமனோட தம்பிகள்லாம் உயர்ந்த தம்பி பரதன் மாதிரி ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வேற வழி கிடையாது, லக்ஷ்மணன் வாயை மூடிட்டான். சண்டை நடக்குது ரெண்டு பேருக்கும். இதுல வந்து நீங்க ரெஸ்லிங் மேட்ச் மாதிரி இன்டர்வல் வேற, பெல் அடிச்சுட்டுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணி அவங்கவுங்க மூளைக்கு, இவன் ராமன் இருக்கிற மூளைக்கு போவான், அவங்க கூட இருக்கிற மேபி முகத்தை தொடச்சி விட்டு வாயை கொப்பிடிச்சு சண்டை போடுவாங்க போல இருக்கு. சரி, இவன் ராமன்கிட்ட போய் என்னவா இப்படி பண்ணிட்டிய நீ, எனக்கு கொன்னே போட்டுருவான் போல இருக்கு, நீ எப்பதான் அம்பு போட போறேன்னு போய் கேட்குறான். மலைந்த போது இணைந்து இரவிசை ஐயன் மாற்ற அணுகி உழைந்த சிந்தையோடு உணங்கினன் வணங்கிற. ராமன் சொல்றான், உள்ளம் குலைந்திலே உமை வேற்றுமை தெரிந்திலம். உங்க ரெண்டு பேரும் வித்தியாசம் தெரியலப்பா எனக்கு. மணிப்பூ மிளைந்து செல்க என விடுத்தனன் எதிர்த்தனன் மீண்டும். ஸோ திருப்பி சண்டைக்கு போயிட்டான். கழுத்துல மாலையை போட்டு இப்போ எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல உங்க ரெண்டு பேருக்கும், அதனால இப்போ போய் சண்டை போடுன்றான். திருப்பியும் சண்டை போடுறாங்க. கிளைமேக்ஸ் சீன் இப்பதான். கடைசியா வாலி சுக்ரீவனை ரெண்டு கையிலையும் தூக்கி ஒரு பாறையில தூக்கி போட்டு இப்பவே ஒன்று கொண்டுறேன்னு தூக்குறான். எடுத்து பாரிடை எற்றுவன் பற்றி என்று இரவர் கடித்தளத்திலும் கழுத்திலும் இரு கரங்கள் மடுத்து மீட்கொண்ட வாடி மேல் கோல் ஒன்று வாங்கி தொடுத்து நானோடு தோல் உறுத்து ராகவன் துறந்தான். அம்ப போட்டான். இப்போ ரெண்டு கையை இப்படி தூக்கி செஸ்ட் அப்படி ஒரு காமிச்சிருவான் போல இருக்கு. ராமனுக்கு வசதியா ஒரு அம்பை எடுத்து, உங்களுக்கு ராமபானம் பத்தி தெரியும். ராமபானம் போது எப்படி போது, கார்வார் சுவை கதலியின் கனியினை கழிய சேரும் ஊசியில் சென்றது நின்றது என் செப்பல். பழுத்த வாழைப்பழத்துல ஊசி குத்துனா எப்படி போகுமோ அப்படி போச்சுதான். நீங்க வேற உங்கள்கிட்ட யாராவது வாழைப்பழத்துல ஊசி குத்துன மாதிரி பேசினாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க, என்னப்பா கம்பராமாயணத்தையே கோட் பண்றீங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. கார்வார் சுவை கதலியின் கனியினை கழிய சேரும் ஊசியை சென்றது நின்றது என் செப்பல். பட் வாழி எப்படிப்பட்ட ஆள், நீரும் நீர்தரு நெருப்பும் வன் காற்றும் கீழ் நிமிர்ந்த பாரும்பார் வழிபடைத்த உரத்தை அப்பகலிகம். அப்படிப்பட்ட வழிபடைத்தவனுடைய உரத்தையில ஊசியில் போற மாதிரி போய் செஞ்சு. ஏன்னா ராமபானம்
எங்கே 7 மரத்தை போய் 7 உலகத்துக்கு போய் திருப்பி வந்து வேற என்ன 7 இருக்குன்னு தேடின பானம் இவன் நெஞ்சில் தான் போயிட்டு வருது. நான் கொஞ்சம் இதில் டீவியேட் பண்ண போகிறேன். ராமபானத்துடைய புகழை இன்னொரு தடவை நீங்கள் கேளுங்க. நேராக பாலகாண்டத்துக்கு போகும். விஸ்வாமித்திரர் அவருடைய வேள்வியை காக்கிறதுக்காக ராமனும் லக்ஷ்மணனையும் கேட்குறாரு. அப்போது தசரதன்ட்ட தலை மேலே ஒரு பெரிய ஐஸ் தூக்கி வச்சா தானே கேட்க முடியும். தசரதன் அப்போவே பையனை இழக்கிறதுனா அவனுக்கு பெரிய ப்ராப்ளம். தசரதனுக்கு பையனை இழக்கணும்னா, ஏன்னா அவனுக்கு ஒரு சாபம் இருக்குல்ல. அவன் ஒரு அம்பு போட்டு ஒரு முனிவருடைய பையனை கொன்னப்போ நீ பையனை இழந்து தான் சாவ போகிறேன்னு ஒரு சாபம் இருக்குது. அதனால் பையனை இழக்கிறதுனா அவனுக்கு உயிரே போயிடும். அதனால தான் 2வது பையன் காட்டுக்கு அனுப்பும்போது உயிரே போயிடுச்சு அவனுக்கு. அப்போது விஸ்வாமித்திரர் தசரதன் சொல்கிறான், என்னனைய முனிவரும் இமயவரும், என்ன மாதிரி முனிவரெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா எங்கே போவோம்? பனிமலை கைலாசத்துக்கு போவோம், இல்லைன்னா பார்க்கடலுக்கு போவோம், இல்லைன்னா பிரம்மனை பார்க்க போவோம், இல்லைன்னா இந்திரனை பார்க்க போவோம். எங்கெல்லாம் காரியம் ஆகலைன்னா எங்கே போவோம்? உன்ட்ட தான் வரணும் அப்படிங்கிறாங்க. என்னனைய முனிவரும் இமயவரும் இடையூறு ஒன்று உடையராயின் பன் நகமும் நகுவெள்ளி பனிவரை. மற்ற மலையெல்லாம் பார்த்து சிரிக்குமா இது? இந்த மலை கைலாயம். பன் நகமும் நகுவெள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பதுவ பீடத்து தன்னகமும் கற்பக நாட்டு அணிநகமும் மணிமாடத்து அயோத்தி என்னும் பொன்னகரம் இல்லாத புகழ் உண்டு. அவனுக்கு ஐஸ் வச்ச மாதிரி ஆச்சு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். உன்னுடைய கரிய செம்பல் உன் பையன் அனுப்பி வைன்னு சொன்னான். அவனுக்கு பாதி உயிர் அப்போவே போயிடுச்சு. எப்படியும் அனுப்பி வைப்போன்னு அனுப்பி வச்சாச்சு. வசிட்டர் அனுப்பி வச்சுட்டாரு. அவனுக்கு விஸ்வாமித்திரர் கோவம்லாம் உனக்கு நல்லது இல்லை, பையன் அனுப்பி வைக்கணும். இப்போ ராமனுக்கு 14 வயசு தான் இருக்கு. விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணன் அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு கொண்டு போகிறாரு. எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருக்குது. ஆனால் ஒரு இடத்துக்கு வந்தோம்னா ஒரே பாலைவனம் தான், ஒன்றுமே கிடையாது. இங்கே தான் தாடக வாழ்கிற இடம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் தாடக கதையை சொல்கிறாரு. எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, மனுஷங்களை சாப்பிடுவா, எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. அப்போ தாடக வந்துட்டான். எவ்வளோ பெரிய உருவங்கிறதுக்காக ஒரு டிஸ்கிரிப்ஷன். அவள் காலில் சிலம்பு போட்டிருக்கா. சிலம்பு உள்ள என்ன இருக்கும்? மணி முத்து இருக்கும், சிலப்பதிகாரத்தில் பார்த்த மாதிரி. ஆனால் தாடகையுடைய காலில் இருக்கிற சிலம்பில் சின்ன சின்ன மலையே இருக்கு. அப்போனா அவள் எவ்வளோ பெரிய சைஸ். சிலம்புகள் சிலம்பிலை செரித்த கடலோடு நிலம்புக மிதித்தனல். ஒரு காலை எடுத்து வச்சானா நிலம் உள்ள போயிடும். நிலம்புக மிதித்தனல் நெறித்த குழி வாயில் சிலம்புக. கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு கால் மிதிச்ச இடத்துல ஃபுல்லாகிடும், ஏரியே ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஒரு ஏரி ஃபார்ம் ஆகும். சிலம்புகள் சிலம்பிலை செரித்த கடலோடு நிலம்புக மிதித்தனல் நெறித்த குழி வாயில் சிலம்புக அனல் தருகன் அந்தகனும் அஞ்சி பிளம்புக. யமனே இவளை பார்த்தா தெனாத்த ஆரம்பிச்சிடும். நிலைக்கிரிகள் பின்தொடர வந்தார். வரும்போது ஒரு ஜெட் என்ஜின் உங்கள் ஊர் கடலில் ஒரு A380 ஜெட் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி எல்லாமே பறக்கும், அந்த மாதிரி பறக்குது. வர விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, அம்பு போட்டு கொண்டுடுவா, வந்தான்னா நம்மளெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. ராமன் பார்க்குறான், அவள் ஒரு பொண்ணு, எப்படி அம்பு போடுறது? இதுதான் முதல் அம்பு, ராமனுக்கு முதல் அன்பு. தாடகை வதம் தான் முதல் ராமன் கொள்ற ஒரு ராட்சசி. நினைச்சு பார்க்கணும். அண்ணல் முனிவருக்கு அது கருத்து எனினும் ஆவி முன் என வடிகளை தொடுக்கிறது. ஆவினா கடவுள், வடிகளை தொடுக்கிறது. உயிர்க்கே துன் எனும் அண்ணல் முனிவருக்கு அது கருத்து எனினும் ஆவி முன் என வடிகளை தொடுக்கிறன். உயிர்க்கே துன் எனும் வினைத்தொழில் தொடங்கியுடல் எனினும் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைத்தான். இப்போ பெண்ணாச்சு எப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு பொறுக்கல. அவர் சொல்றாரு, தீதென்றுள்ளவை யாவையும் செய்து என்னை கோதென்றுண்டிலை அத்தனையே குறை. எனக்கு முள்ளும் தோளுமா இருக்கும்னு தான்ப்பா என்ன சாப்பிடாம விட்டு வச்சிருக்கா. தீதென்றுள்ளவை யாவையும் செய்து எமை கோதென்றுண்டில் அத்தனையே குறை. யாதென்றெண்ணுவது இக்கொடியாலையும் மாதென்றெண்ணுவதோ மணிப்புனியா. இவ்வளோ போய் ஒரு பொண்ணுன்னு நீ நினைச்சிய என்ன கன்வின்ஸ் பண்றான் ராமனை கொள்றதுக்கு. ஈரல் நல்லறம் பார்த்து இசை தேங்கிவள்
சீரி நின்று செப்புகிறேன் நிலை, நான் ஏதோ இவளோட ஒரு பேட் பாக்ஸில் ஒன்றை வச்சு சாவடிக்கிறேன்னு நினைக்காத. ஆறி நின்றது அறம் என்று அரக்கியை கோரி என்று எதிர்ந்தான். அடுத்தது ராமபானம் சொல்றான். இஸ் கன்வின்ஸ் இவ பொம்பளை இல்லைன்னு. ஏன்னா இவளை பார்த்தா ஆண்களுக்கு ஆண்மையே போயிடும்னு சொல்லிட்டாங்க. பெண்ணே கிடையாது, ஆண்களுக்கு ஆண்மையே போயிடுச்சுன்னா வேது பெண் சரின்னு விடுறான். இதுதான் நான் கம்பராமாயணத்திலே இருக்கிறதுலே ஒரு அழகான பாட்டு. ராமனுடைய அம்புடைய ஸ்பீடை டிஸ்கிரைப் பண்ணணும் இப்போ கம்பன். அதனால ஸ்பீடு சொல்லொக்கும். சொல், நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட என்கிட்ட எவ்வளோ நேரத்தில் வருதோ அந்த ஸ்பீட் அப்படின்னு டிசைட் பண்ணும். சொல்லொக்கும் கரிய வேக சுடுசரம் கரிய செம்மல் ராமன் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். டார்க்கா இருக்கிற நிறத்தினால் மேல் விடுதலும். இப்போ இவருடைய செஸ்டை டிஸ்கிரைப் பண்றான். வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. வைரக்குன்றம், வைரம் ஹார்டஸ்ட் மெட்டீரியல்னு அப்போவே கம்பெனிக்கு தெரிஞ்சிருக்கு. வைரக்குன்றம்னா மலை, வைர மலை மாதிரியான அவருடைய செஸ்ட். வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ என்ன ஸ்பீடில் வெளியே வரும்? கொஞ்சம் ஸ்லோவாக தானே வரும். வைரக்குன்றம் வழியாக போயிருக்குல்ல. அது எப்படி சொல்றது? இப்போ சொல்லொக்கும்னு சொல்லிட்டான். பொருள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும்ல. அப்போ பொருள் என்ன பொருள் அப்படின்னு யோசிச்சோம். சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புலருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டு அப்படின்னா, படிச்சவன் படிக்காதவன்ட்டு ஒரு விஷயத்த சொன்னா அந்த பொருள் எவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு புரியுமோ அந்த அப்படி எடுத்துக்கலாம். நீங்க இல்லைன்னா இந்த காதலை விட்டு இந்த காதலை விட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பீட்ல வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டான். இவர் தாடக உடனே விழுந்துட்டார். யமனுக்கு தெரியும் ராமபானம் போச்சுன்னா இம்மீடியட்டா அவனுக்கு வேலை வந்துடும். அது சொன்ன மாதிரி எப்பவுமே கம்பனுக்கு ரத்தத்துல பெரியவன்னு நினைக்கிறேன். காடெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சுங்க. அதாவது அந்தி மாலை தோன்றிய செக்கர் வானம் தொடக்கற்று வீழ்ந்ததை போன்றதேன்ட்டான். சாயந்தரம் சிவப்பு வானமே கீழே விழுந்து எங்க பார்த்தாலும் சிவப்பு அடிக்கும். ஸோ தாடக அவ்வளோ பெருசு. இப்போ திருப்பியும் வாலிக்கு வரணும். ஸோ வாலியுடைய பானம் அவன் தொலைச்சி அந்த பக்கம் வரல. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாலி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங். மராமரம் 7 மராமரத்தை விட அவன் ஸ்ட்ராங். ஏன்னா அவன் வாலி வந்த உடனே பிடிச்சிட்டான். அந்த அம்பு உள்ள போவான், பிடிச்சி கையாலையும் காலாலையும் வாலாலையும் பிடிச்சி இழுத்து வெளியே எடுத்துட்டான். வெளியே எடுத்த உடனே கம்பனுக்கு பிடிச்ச மாதிரி மலையிலிருந்து அருவி ஊத்துற மாதிரி ரத்தம் ஊத்துது. எப்போவுமே அருவி ரத்த ஆறு தான் அவனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்து தம்பி இவ்வளோ நேரமா அண்ணனை கொண்டுணும் அப்படின்னு நினைச்சவன் அண்ணன் ரத்தம் ஊத்துதான்னு பார்த்துட்டு உடனே மயக்கம் அடிச்சு வந்துட்டான். வாசத்தாரவன் மார்பு எனும் மலை வழங்கு அருவி ஓசைச்சோரியை நோக்கின உடன் பிறப்பு எனும் பாசத்தால் பிரிப்புண்ட தம்பியும் பசங்கள் நேசத்தாரைகள் சொல்லித்தர நெடுநிலம் சேர்ந்தான். கண்ணில் தண்ணியோட மயக்கம் அடிச்சு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அவனுக்கு. இப்போதான் ராமனுக்கும் வாலிக்கும் நடக்கிற வாக்குவாதம். அப்போ அம்புல ராமனுடைய பெயர் பதிச்சு அவன், அது ஒரு வழக்கம், அம்பு போட்டவனுடைய பேர் அந்த அம்புல இருக்கும். அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அதை கஷ்டப்பட்டு உரிமை எடுத்து பார்க்குறேன். அதில் ராமனுடைய பேர் இருக்கு. அவனுக்கு ராமன் மேலே ரொம்ப மரியாதை, எப்பவுமே மரியாதை, ஏற்கனவே மரியாதை தான். ஒய்ஃப்டா தானே சொல்லிட்டு வர்றான். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான். இதுவும் ரொம்ப அழகான பாட்டு. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ராமன் இதுவரைக்கும் இந்த தர்ம சங்கரமான நிலைமையில் இருந்ததே இல்லை. ஏன்னா அம்பு போட்டால் அவங்க போயிடுவாங்க. இப்போ இவன் முழிச்சு பார்க்குறான் சுற்றி யார் தான் நம்ம மேலே அம்பு போட்டாங்க. ராமன் வெளியே வந்துட்டான். சும்மா குழையா உள்ள
எவ்வளோ நேரம் ஆகுது பார்ப்போம் சாகணும்னு இல்லை. வெளியே வந்து அவன் வந்து பார்க்குறான். அவன் ராமனை பார்த்தவொடனே அவனுக்கு வெக்கமாயிடுச்சு. ஏன்னா இவன் மேலே இவ்வளோ மரியாதை வச்சுக்கணும். நகை வர நான் உட்கொண்டான். சிரிச்சு அவனுக்கு வெக்கம் வந்துருச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் ராமனை திட்ட ஆரம்பிச்சிட்டான். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வல்லல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே. தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ. தாய்மையும் அன்று நட்பும் தர்மமும் காத்து நின்றார். கோயில் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்கெல்லாம் ஓவியம் எழுதவன்னா உருவத்தாய் உடமை என்றோ. ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்வேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு. அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குரக்கினத்து அரசை கொள்ள மனுநதி கூறிற்று அன்றோ. இலக்கமை முகித்தாய் என்பார் எப்பிழை கண்டாயப்பா பறக்கழிவு இது நீ பூண்டால் போழையார் பறிக்கருவாளார். உன்னை சொல்லியிருக்கான், கூட்டொருவரும் வேண்டியதில்லை உனக்கு, கூட்டொருவரையும் வேண்டா கொற்றவர் பெற்ற தாதை பூட்டிய செல்வம் ஆகிய தம்பிக்கு கொடுத்து பொந்து நாட்டொரு கர்மம் செய்தாய். எம்பிக்கு அரசை நல்கி காட்டொரு கர்மம் செய்தாய். கர்மமே இதன்மே உண்டோ. நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறப்பா, நீ ஏன் இதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு? இருவர் போர் எதிரும் இருவரும் நல்லுற்றாரே. ஒருவர் மேல் கருணை தூங்கி ஒருவர் மேல் ஒழுத்து நின்று வரிசிலை குழைய வாங்கி வாயம்பு மருமத்தை எய்தல் தர்மமோ பெரிதென்றாமோ. வரிசையா அடின்னு அடிக்கிறான். ராமன் அதுக்கு பதில் சொல்லணும். என்ன சொல்றான்? என்னப்பா நீ ஒண்ணுமே தப்பு செய்யலைன்னு சொல்றியே. உன் அண்ணனை கொல்ல போனேன் நான் வந்து நீ கொன்னுடுவேங்கிற தருவத்துல தான் நான் உன்னை போட்டேன் இந்த அம்பை. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவனுடைய பொண்டாட்டியை நீ வச்சுக்கிட்ட. இது தப்பு இல்லையா? ஈரமாவதும் இப்பிறப்பாவதும் வீரமாவதும் கல்வியின் மெய்நெறி வாரமாவதும் மற்றொருவன் புனர் தாரமாவது தாங்கும் தருக்கரோ. ஸோ இதை சொன்னா இவன் சொல்றான், வாலி சொல்றான், என்னப்பா நீ உங்களுடைய மனித தர்மத்தை எங்களுக்கு கொண்டு வரிய நீ. எங்க பெண்ணுங்களெல்லாம் அப்படி படைக்கல பிரம்மன். உங்களுக்கு தான் அந்த கற்பல். ஐயன் உங்கள் அருங்குல கற்பின் அப்பொய்யில் மங்கையிற்கு எய்த புணர்ச்சி போல் செய்திலன் எமை தேமையர் மேலவன் எய்தின் எய்தியது ஆக ஏற்றினான். எங்களுக்கு வந்து மனம் இல்லை, குணம் இல்லை, உணர்வு செல்லும் வழியில் தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணோட இருப்போம், இன்னொரு நாளைக்கு ஒரு பொண்ணோட இருப்போம். எங்கள் பொண்ணு ரொம்ப கன்வீனியன்ட் அதுன்னு நினைக்கிறேன். I think a lot of people are thinking இங்கேயும் அப்படி இருந்தால் பரவாயில்லையே. இதெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொண்டு வராதுப்பா, மனுஷ ரூல்ஸ் மனுஷனோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராமனுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். இவனை ராமன் வந்து சத்திரியன், அதனால ஒளிஞ்சு நின்று கொள்ளலாம். மிருகம் தானே, வேட்டையாடுறவங்க பின்னாடி வந்து மிருகத்தை அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி கொள்றதுக்கும் ஒத்துக்கிட்டான். ஸோ அவன் இந்த ஆர்குமெண்ட்ல வாலி ராமனை ஒரு மாதிரி கார்னர் பண்ணிட்டான். இப்போ ராமன் என்ன சொல்ல போறான்? தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உன்னலர் ஆயின் உயர்ந்துள்ள மக்களும் விளங்கே மனுவின் நெறிப்புக்க வேலை விளங்கும் புத்தலிட்டான். நல்லது கெட்டது தெரியாம இல்லை, நீ பேசுற பேச்சுல, உன் பேச்சுல வாய்மையிலேயே தெரியுது உனக்கு எல்லாம் நல்லது கெட்டதுன்னு தெரியும். அந்த மாதிரி நீ இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்ச மிருகமும் மனித மாதிரி தான், மனுஷனும் ஒன்றும் தெரியாத மனுஷனும் மிருகம் மாதிரி தான். அதனால நீ பேச முடியாது. இந்த மாதிரி உன் பேச்சிலேயே உன்னுடைய வாய்மை உணர்த்துதான்னு சொல்லிட்டான். நன்று தீது என்று தெரி நல் அறிவு இன்று வாழ்வது அன்றோ விளங்கினியல் நின்ற நன்னெறி நீ நெறியா நெறி ஒன்று மின்மை உன் வாய்மை உணர்த்துமா ராமன் சொல்றான்ட்டு. அப்போ பிடிச்சிட்டான் வாலி ராமன். அது சரி, அப்போ நான் மனுஷன் நீ நினைச்சேன்னா என்னை ஏன் நீ பின்னாடி நின்று அம்பு போட்ட அப்படின்னு கேட்டான். அவ்வுரை அமைய கேட்ட அறிகுலத்து அரசு மாண்ட செவியோய் அணையதாக செருக்களத்து உறுத்தி எய்யாதே, என்ன நேர்ல களத்துல பார்த்து எய்யாதே, வெவ்விய புலிஞர் என்ன வேட்டையாடுறவன் போல விலங்கிய மறைந்து நின்று எவ்வியது என்ன என்றான். ராமனுக்கு பதில் கிடையாது, பதில் சொல்றதுக்கே முடியல. இலக்குவன் எம்புலுற்றான். இப்பதான் இவ்வளவு நேரம் கழிச்சு லக்ஷ்மணன் பேசணும். முன்பு நின் தம்பி வந்து சரண்புக
முறையிலோயை தென்புலத்து உயிப்பன் என்று செப்பினேன். உன் தம்பி வந்து எனக்கு அண்ணன்ட்டு சரண் போகும்போது முறை இல்லாத ஒன்றை தென்புலத்து தெரில, சவுத்துனா யம உலகம்னு நினைக்கிறேன். அப்போவே முன்பு என் தம்பி வந்து சரண்புக முறையிலோயை தென்புலத்து உயிப்பன் என்று செப்பினேன். செருவில் நீயும் அன்பினை உயிர்க்காகி, உன் உயிர்ல அன்பு வச்சு அன்பினை உயிர்க்காகி அடைக்கலம் யானும் என்றி என்பது கருதி அண்ணல் ஒளிந்து நின்று எய்தனன் அப்படின்ட்டான். நீயும் அவன் காலில் விழுந்துட்டேன்னா முன்னாடியே டெத் சென்டென்ஸ் கொடுத்தாச்சுல்ல, அதை எக்ஸிக்யூட் தானே பண்ணியாகணும். அப்போ என்ன பண்ணுவான் எங்கள் அண்ணன்? உன்னையும் மன்னிச்சு தானே ஆகணும், உனக்கு கொண்டு தான் ஆகணும்னு முடிவு பண்ணிச்சு. ஆனால் லக்ஷ்மணனுக்கு தெரியல ஏன் அப்படி செய்யணும். ஆரம்பத்தில் இருந்தே லக்ஷ்மணன் வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து விட்டுருக்கலாமே அப்படின்னு தான் நினச்சிருப்பான். அவங்களுக்கு வேண்டியது வானரப்படை. வாலிகிட்ட வந்தா என்ன, சுக்ரீவன்ட்டு வந்தா என்ன. இப்போ நம்ம திரும்பியும் வந்து திரு அவதார படலத்துக்கு போகணும். பாலகாண்டத்தில் திரு அவதார படம்னா ஏன் ராமன் அவதாரம் எடுத்தாங்க. தேவர்கள்லாம் விஷ்ணுகிட்ட போகிறாங்க. போய் இந்த மாதிரி ராவணன் ஒருத்தன் இருக்கான், 10 தலை 20 கை. அவன் வந்து சிவபக்தன். அவனுக்கு சிவன் வந்து 3 கோடி வருஷம் ஆயுள் கொடுத்துட்டாரு. இன்னும் 1 கோடி கூட முடியல. அவன் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்ருக்கான், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். அவன் வந்து வரம் கேட்டப்போ அவன் அரகன்ஸ் தான் இது. அவன் வந்து யாராலையும் சாவக்கூடாதுன்னு கேட்டவன் மனுஷனாலன்னு கேட்கல. ஏன்னா மனுஷன்னா அவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி குரங்காலையும் சாவ வேணான்னு கேட்கல. ஸோ அதனால விஷ்ணு வந்து நீங்கள்லாம் வானரமாவாங்க. அப்போது சூரியன் என் மகன் சுக்ரீவனா வருவான், இந்திரன் என் மகன் வாலியா வருவான், வாயு என் மகன் அனுமனா வருவான். எல்லாரும் ஒருத்தங்க அலோகேட் பண்ணிக்கிட்டு பிறந்தாங்க. இவன் வந்து ராமனா வந்து அவனுடைய படுக்க ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும், அவனுடைய சங்கு சக்கரம் பரதன் சத்ருக்னன் எல்லாம் வந்து பிறந்தாங்க. ராவணனை அழிக்கிறதுக்கு தான் பர்பஸ். இதுக்கு இடையில என்ன ஆச்சு, வாலி ராவணனோட நட்பு வச்சுக்கிட்டான். அது ஒரு கதை இருக்கு, அதையும் அதுக்கு போனேன்னா போய்கிட்டே இருக்கும். நட்பு வச்சுக்கிட்டான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாலிகிட்ட போனா அவங்க வந்து ராவணனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சாங்கன்னா சீதையை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. சீதையை கொண்டாந்து கொடுத்து என்ன பண்ணுறது, ராவணனை கொள்றதுக்கு தானே அவதாரமே. அப்போது வாலிகிட்ட போக முடியாது, வேறு வழி கிடையாது. அவனுக்கு தெரியாமே அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். இந்த தப்புக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாலும் பெரிய தப்பு வந்து அவனுடைய ரிலேஷன்ஷிப் ராவணன் தான். ஸோ அதனால் வேறு வழி கிடையாது. ஸோ இவன் சுக்ரீவன் வழியாக தான் வானரப்படையை கொண்டு போகணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க யாருக்குமே தெரியாது இதுக்காக தான் பிறந்திருக்கோன்னு தெரியாது. அதனால் வாலி மட்டும் கொஞ்சம் சைட் லைனில் போனதுனால வேறு வழி இல்லாமல் ராமன் அவனை கொல்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து, அதுதான் என்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன். நான் வந்து ரொம்ப வாலிபதையை பற்றி ரொம்ப கேட்கல. ஏன் ஒழிஞ்சு நின்னானா பாதி அவனுடைய பலம் வந்து வாலிக்கு போயிடும். பாதி பலம் ராமனுடைய பலம் பாதி போனாலும் ராமனுடைய அறிவு பாதி போகாது இல்லையா. வாலி ஒன்றும் ராமனுக்கு மேட்சே கிடையாது. அந்த ரீசன்லாம் இருக்கிறதுக்கு வழி கிடையாது. நான் நினைக்கிற வரைக்கும் இது ஒரு ரீசன் தான். இதோட சொல்லி முடிக்கிறேன். ஒரு சம்பிரதாயம் சரி, முடிக்கும் போது மங்களமாக தானே முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் ராம பட்டாபிஷேகம் சொல்லி முடிச்சிடலாம். அரியணை ஹனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் மேல்குடை கவிக்க இருவரும் கவரி பெற்ற விரிகடல் உலகம் தன்னில் வெண்ணெய் மண் சடையன் வன்மை மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனை புனைந்தான் மாமி. நன்றி.